மிதுன ராசி நண்பர்களே, உழைப்பால் உயர்ந்திடக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள், தன்னம்பிக்கையோடு வாழ்ந்திடக்கூடியவர்கள். சரி, இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நன்மையான முன்னேற்றமான நாட்களாக இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இப்போ குடும்பத்திலும் சுபிட்சமான நிலை இருக்கும், நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், கூட்டு தொழில் லாபம் அடையும், எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் நீங்கள் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக செயல்பட வேண்டிய நாட்களாகும். புதன்கிழமை, வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க, புதிய முயற்சிகள் வேண்டாம், அது சங்கடத்தை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மீண்டும் ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் சிலருக்கு புதிய சொத்து கூட சேரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வர சனி பகவான், உத்தியோகத்தில் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். சனி பகவான் வக்கிரம் அடைந்திருப்பது என்பது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நிலை சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மிதன ராசிக்கு அதிபதியான புத பகவான், வித்யாகாரகனான புத பகவான், கல்விக்காரகனான புத பகவான். அந்த புத பகவான் பாத்தீங்கன்னா, வாரத்தின் தொடக்கத்தில் வியாழக்கிழமை வரை ஜென்ம ராசிக்குள்ள, அதன் பிறகு 2ஆம் இடத்துல. பொதுவாக ஜென்மராசிக்குள் புத பகவான் சஞ்சரிக்கின்ற போது வெளியூர் பயணம் ஏற்படும், அதன் வழியாக ஆதாயம் ஏற்படும், சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், கையில பணப்புழக்கம் இருக்கும். அப்ப புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது, வருமானம் கிடைத்திருக்கக்கூடிய நிலை இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். கேது 3ஆம் இடத்துல, தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் ராகு 9ஆம், தெய்வ அருள் என்பது இந்த நேரத்தில் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும். எவராலும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு தெய்வ அருள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த நேரம் உங்களுக்கு. செவ்வாய் 12ஆம் இடத்துல ஒரு விரைய செலவுகள் என்பது இருக்கு. செவ்வாய் பூமிக்காரகன். அப்ப இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் இந்த நேரத்தில் செலவு என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. சூரியன் 2ஆம் இடத்துல. அப்ப என்ன ஆகுன்னா, வார்த்தைகளில் சில நேரத்தில் நிதானமற்ற நிலை இருக்கும். கோபம் இருக்கலாம், நிதானமற்ற நிலை இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு 2ஆம் இடத்துல அஸ்தமனமா இருக்கார், சனி வக்ரமா இருக்கார். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். எதிர்பார்ப்புகள் என்பது நிச்சயமாக பூர்த்தியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.